சீரியஸா கஸ்டமைஸ் பண்றதுல நம்ம கஸ்டமர் வேற லெவல் தான். என்னால கண்டிப்பா இப்படிலாம் யோசிக்க முடியாது. இந்த வீடியோல இந்த பிரேஸ்லெட்ட தூக்கி இங்கிட்டு, அந்த வீடியோல பிரேஸ்லெட்ட தூக்கி இங்கிட்டுன்னு சொல்லிட்டு 2 மிக்ஸ் பண்ண மாரி ஒரு கஸ்டமைஸ் பிரேஸ்லெட் கேட்டிருக்காங்க. எப்படி இப்படி யோசிக்கிறீங்க? அவ்ளோ உன்னிப்பா கவனிச்சு ஆனா இந்த கஸ்டமைஸ எனக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள அவங்க கண்டிப்பா ரொம்ப டயர்ட் ஆயிருப்பாங்க. ஒரு மாரி எனக்கே கன்ஃப்யூஷன் ஆயிடுச்சு. இத கேட்குறாங்களா? அத கேட்குறாங்களா? இப்படி ஆட் பண்ணி கேட்குறாங்களா? அப்படி ஆட் பண்ணி கேட்குறாங்களான்னு சொல்லிட்டு, சரி என்னன்னு பார்ப்போமா? ஒரு வீடியோல இந்த கிறிஸ்டல் பட்டர்ஃப்ளை சென்டர்ல வச்சுட்டு இந்த சைடு பேர்ல் செயின், இந்த சைடு வந்து லிங்க் செயின் வந்து ஆட் பண்ணி ஒரு பிரேஸ்லெட் மாதிரி பண்ணியிருப்போம். அந்த பிரேஸ்லெட்டையும் ஒரு வீடியோல இன்னொரு கஸ்டமர் கேட்ட பிரேஸ்லெட் டபுள் லேயர்ல இருக்கும். அதில் வந்துட்டு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு பட்டர்ஃப்ளை வரும், கீழே வந்துட்டு செயினில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் ஆட் பண்ணி வரும். அதில் உள்ள ஃபர்ஸ்ட் லேயரை மட்டும் தூக்கி ஆல்ரெடி சொன்ன பிரேஸ்லெட்டை ரெண்டையும் கனெக்ட் பண்ண மாதிரி ஒரு டபுள் லேயர் பிரேஸ்லெட். இது சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் எனக்கு புரிகிறதுக்கும் அவங்க எனக்கு புரிய வைக்கிறதுக்கும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இது வந்து 2 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து போடுற மாதிரி வாங்குறாங்க போல். பட் வேறு வேறு அட்ரஸ்க்கு கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் தனித்தனியாக பேக் பண்ணிட்டேன். இவங்களுக்கு கிஃப்டாக வந்துட்டு ஒரு ஸ்டோன் ஸ்டட் மாதிரி பேக் பண்ணி சென்ட் பண்ணிட்டேன். இவங்க கைக்கு போனதும் இவங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. வி லெட்டரில் ஒரு பிரேஸ்லெட், கே லெட்டரில் ஒரு பிரேஸ்லெட்டுன்னு சொல்லிட்டு. பொதுவாக எனக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ் ஆர்டர் வந்தாலே ஒரு மாதிரி ஜாலியாகவும் இருக்கும், பயமாகவும் இருக்கும். ஏன்னா அதை ஃபைனல் லுக் பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வம். அதே மாதிரி அவங்க கைக்கு போனதும் அவங்களுக்கு பிடிச்சிருக்குமா, அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கும். ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.